Now we learn about this 8th standard science. 8th standard science lesson number 7, conservation of plants and animals. So last video I sent this social forestry and threatened species, endangered species. Now we are discussing this conservation of plants and animals. So what do you mean by this conservation? What do you mean by this conservation? What do you mean by conservation? So conservation is the protection, preservation, management of wildlife and natural resources. Okay. So biodiversity means it is a group of plants and animals. How it will be conserved? How it will be conserved? Help us to protect, maintain and recover the endangered animals. So it is nothing but conservation of living resources within the natural ecosystem in which they occur. So this is achieved by protection of natural habitat. Protection of natural habitats. Natural habitats நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் உயிரோடு இருக்கும். And maintains the endangered species in certain protected areas. So give this conditions for that this in the natural environment. So it will be protected such as national parks, wildlife, bird sanctuaries, biosphere reserves is here. So according to the World Wildlife Fund, so there has been 60% decrease in the size of the population of animals, birds, fish, reptiles and amphibians over the past 40 years. கடந்த 40 வருடமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட அளவு வந்து 60% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So next one is a conservation measures. So conservation measures, it when we conservation எதை மெஷர் பண்ணும், only nature designating. This is the protected sites. Protected sites are the natural areas that are assigned to maintain the biodiversity by allowing these native organisms to flourish. So all kinds of human activities, it will be restriction of the forest. எல்லா நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எதுனாலும் சரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்னது அழிவைத்தான் ஏற்படுத்துது. மஸ்ட் பி ஸ்டாப்ட். அதை என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். டு ஹெல்ப் டு நேச்சுரல் என்வாயன்மெண்ட் ரீஎஸ்டாப்ளிஷ்ட் இட் செல்ஃப். நம்ம தான் என்ன செய்யணும், அதை பாதுகாத்து மறுபடியும் என்ன செய்யணும், உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ த எக்ஸ்டெண்ட் ப்ரொடெக்ஷன் மே பி வேரி ஃப்ரம் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன். கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். வேரியஸ் லெவல்ஸ் டு பெர்மிட்டட் ஹியூமன் யூஸ். வேரியஸ் லெவல்ஸில் நம்ம என்ன செய்யணும், பெர்மிட்டும் கொடுக்கணும், அதே சமயத்தில் ஹியூமன் யூஸ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இட் வில் பி கன்சர்வ் திஸ் fauna and flora. So but one thing, this is the idea is restoration. So restoration means damaged forest must be cared. Damaged forest must be கேர் பண்ணி என்ன செய்யணும், டேமேஜ்டு ஃபாரஸ்ட் எதெல்லாம் அழியும் தருவாயில் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம மறுபடியும் அதோட ஒரிஜினல் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வரணும். அதெல்லாம் என்ன செய்யணும், நம்மளோட ஒத்துழைப்பினால் என்ன செய்யணும், அது ஒரிஜினல் கண்டிஷன்ஸ் கொண்டோம். ரிவைவல் ஆஃப் திஸ் நேச்சுரல் ஏரியா டஸ் நாட் நெசசரிலி ரெக்வயர் த ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ ஷுட் நாட் பி என்டர்ட் இன் திஸ் தட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். லெஃப்ட் டு ப்ரொவைட் த ஒரிஜினல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் நியர்பை. இப்போயும் நம்மளோட பக்கத்தில் நேச்சுரல் ஸ்பீசிஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ தட் இஸ் த கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ், இட் இஸ் த most important one. So the conservation programs and can be restoration of natural areas without human intervention. So without human intervention, so human வந்து என்ன செஞ்சக்கூடாது, தலையிடவே கூடாது இதில். வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ ஒன் வே இன் விச் பயோடைவர்சிட்டி இட் வில் பி கன்சர்வ்.
பயோடைவர்சிட்டி வந்து என்ன செய்யும், கன்சர்வ் ஆகும். ஸோ இட் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ். டு யூ நோ தட் இது வந்து ஷார்ட் டைம் ப்ராசஸ் கிடையாது. இட் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ். ஸோ த ஃபாரஸ்ட் வித் அக்ரிகல்ச்சர் சைட்ஸ் கேன் பி மோர் தேன் தி சென்சிட்டிவ் டு ரெக்கவர். ஸோ இதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்கிங் திஸ் மோர் டைம். ஸோ நியர்லி சென்ச்சுரி 100 years கூட ஆகலாம். ஸோ பிளான்ட் ஹியூமன் எஃபெக்ட்ஸ் ஹியூமன் எஃபெக்ட் டு எசென்ஷியல் ரீஸ்டோர் த ஏரியாஸ். மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம டீஃபாரஸ்டேஷன் ஏற்படுத்தணும். ரெக்கவர் த நேச்சுரலி, நம்ம ரெக்கவர் பண்ணணும். நேச்சுரலாக என்ன செய்யணும், ரெக்கவர் பண்ணணும். ஸோ எய்தர் இப்படி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எய்தர் பிகாஸ் இட் ஹேஸ் பின் ஃபிசிக்கலி transfer or because native plants and animals are not present to repopulate the area. மறுபடியும் என்ன செய்யாது, இந்த மாதிரி இடங்களில் அந்த பிளான்ஸோ அனிமல்ஸோ இருக்காது. Or you understand? So next one, it is protected sites are reservoirs. Protected sites or reservoirs. First one, it is natural reservoirs. First one, it is natural reservoirs. First one, it is natural reservoirs. So this is usually designated by, so natural reservoirs to protect the particular kind of organism groups, particular kind of organisms, group of organisms or specific habitats. So only some species or animals or plants or grow or it will be survive in the particular area, like a marine reservoirs. So this is the vital functions of the preserving the areas. So rich in coral reefs, இந்த கடல் பகுதி இதெல்லாம் இருக்குல்லையா, ஸோ அந்த இடத்துலலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமாக ஃபிஷ்ஷிங்க்கு விட மாட்டாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் a preserving the areas. So next one, it is that national parks. National parks. So national park is on an area in which strictly reserved for the betterment of the wildlife. Here activities like forestry மட்டும்தான் மாதிரி தான் இருக்கும். Activity it is at forestry. Grazing or cultivation are not permitted in the national parks. Even primitive ownership rights are not allowed to in these areas. So the national parks cover an area 100 to 500 square kilometers. So in these parks, single plant animal species are preserved. Single plant species கூட என்ன செய்வாங்க, அதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. So natural parks are the reserve land and are seen owned by the government and are protected from the most developmental activities. So that's my meaning is grazing or cultivation are not permitted. The Hayali National Park established in 1935, the first national park of India. So now it is called as Jim Corbett National Park. It will stated it will be here in Uttarakhand. எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. So next one, it is wildlife sanctuaries. So sanctuaries is a protected area. Which is reserved for the conservation of animals only. Wildlife sanctuaries என்ன செய்வாங்க, only animals are concerned. So human activities like harvesting of timber, collection of forest products and provide ownership rights, it will be allowed here. Wildlife sanctuaries என்ன செய்வாங்க, விறகு வெட்டலாம், எல்லாமே செய்யலாம். பட் அனிமல்ஸ் என்னமே செய்யக்கூடாது. So controlled interference like tourist activities is not also allowed. Control பண்ணி விடுவாங்க இந்த இன்ஃபரன்ஸ் டூரிஸ்ட் இவங்களெல்லாம். Okay, the difference between the national parks and wildlife sanctuaries is here. So wildlife sanctuaries, human activities it will be allowed. Main aim is to protect the particular flora and fauna. So next one is a reserved and protected forest.